புதுச்சத்திரத்திலிருந்து கனகாம்புஜம் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. என் கணவர் இறைவனடி சேர்ந்து 7 ஆண்டுகள் ஆகின்றது. எனக்கு 2 பையன்கள், இருவரும் படித்து நல்ல வேலையில் உள்ளார்கள். என் மூத்த பையனுக்கு வயது 28 ஆகின்றது. கடந்த ஓராண்டாக வரன் தேடி எல்லாம் நல்லபடியாக அமைந்து ஜாதகமும் பொருந்தி இருந்தும் தடைப்பட்டு விடுகின்றது. இதுவரை 5 பெண்களை நேரில் சென்று பார்த்து பையனுக்கும் பெண்ணுக்கும் பிடித்திருந்தும் காரணமே தெரியாமல் தடைப்பட்டு விட்டது. ஜாதகத்தில் 2 கேது 8 ராகு உள்ளதால் கேது தசை நடப்பதாலும் தடைப்படுவதாக சொல்கின்றார்கள். 32 வயதிற்கு மேல்தான் அவருக்கு பெண் அமையும் என்று கூறுகின்றார்கள். அப்படி அமைந்தால்தான் ஒரு மனைவி அல்லது 2 மனைவிக்கு வாய்ப்பு உண்டு என்று ஜோதிடர்கள் கூறுகின்றார்கள். என் மூத்த பையனுக்கே தாமதமானால் இளையவருக்கும் தாமதமாகும். என் மகனுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும்? நான் மிகவும் மன உளைச்சலில் உள்ளேன். நீங்கள் தான் என் மகனுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பரிகாரம் வருதுன்னு பார்த்துடலாம். இந்த திருமணம் 30 வயசுக்கு மேலே நடந்தால் அவருக்கு ஒரு தாரம், அதுக்கு முன்னால் நடந்தால் 2 தாரம் அப்படின்னீங்கன்னா, அப்போ அந்த விதியை நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டவுடனே அந்த விதியை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தமா? அந்த விதியை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தமா? இப்போ 38 வயசுக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு திருமண வாழ்க்கை அமையும்னா, 38 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அப்புறம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவருக்கு ஒரு தாரத்தோடு முடிஞ்சிருமா? இன்னொரு தாரம் அமையாதுன்னு அர்த்தமா? இல்லை ஒருவேளை இன்னொரு ஜோதிடர் சொல்கிறார் 45 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாதான் ஒரு தாரம் சொன்னால், அப்போ 45 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்களா? ஏன் 60ஆம் கல்யாணத்தையும் சேர்த்தே பண்ணிட்டு போகலாமே? இது ஜோதிடத்தில் ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதியை நீங்கள் இவ்வளோ சுலபமாக நீங்கள் மாற்றிட்டு தான் கல்யாணத்தை தள்ளி போட்டால் இன்னொரு கல்யாணம் நடக்காமல் போய்டுன்றதெல்லாம் அது கொஞ்சம் கூட ஏற்புடைய விஷயம் இல்லை. குழந்தைகளுக்கு காலத்தில் கல்யாணம் பண்ணுனா உங்களுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு விஞ்ஞானத்தில் நிறைய வளர்ச்சிகள் வருஷம் முழுக்க அரிசி விதைக்கிறோன்னு சொல்லி இப்போ நம்ம மருந்தை தான் சாப்பிட்டுட்ருக்கோம், அரிசியை சாப்பிடல. ஏன்னா பாரம்பரியங்களை மறந்ததோட தோஷம்ன்றது கலாச்சாரம் கெட்டு குட்டி சோவராக போகிறது. அதனால் இந்த ஜோதிடத்தில் இந்த வயசை தள்ளி போடுங்கன்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். 30 வயசு 28 வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய நிலை வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தா படித்து முடிக்கிறதுக்கு அவ்வளோ. நீங்கள் சொல்லலாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறான்னு. ஐயா, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிங்க. பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டோம் 50 வயசில் குழந்தை பெற்று 60 வயசில் நீங்கள் எந்த சம்பிரதாயத்தை எந்த குலத்தை காப்பாற்ற போகிறீங்க? நம்ம பாரம்பரியங்கள் க்ஷீணித்து போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா வம்ச விருத்தின்றதை மறந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஒரே குழந்தை தான்றோம். அந்த ஒரு குழந்தை நம்ம பெற்றுக்கிறதுனால பலன் என்னென்னா, குழந்தைக்கு பாருங்க அடுத்த வம்சத்தில் சித்தப்பா பெரியப்பா அத்தை உறவுகள்லாம் இல்லாமல் போயிட போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தை தாரத்தை ஒரே ஒரு குழந்தைன்ற கான்செப்டில் அடுத்த தலைமுறையில் அத்தை உறவுகளோ சித்தப்பா பெரியப்பா உறவோ எதுவுமே இருக்காது, சித்தி உறவுகளோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கல்யாணத்தை தள்ளி போகிறதுனால ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா அது ஏற்றுக்கவே முடியாது. அதனால் அந்த விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க. அது உங்கள் ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர அது உண்மைன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் கல்யாணத்தை தள்ளி போகிறதுனாலையோ குருபலன் இல்லைன்னு சொல்லி கதை விட்டுறதுனாலே அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமகா. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன்.
மங்களகரமான துர்மிகி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி 10/1/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் சில விஷயங்கள் மறக்க முடியாது. கோயில்னு சொன்னீங்கன்னா பிரசாதம்னு சொல்லலாம். கோயில்னு சொன்னீங்கன்னா பிரசாதம் சொல்லலாம். கோயில்னு சொன்னால் பூஜை ஞாபகம் வருதோ இல்லையோ, பிரசாதம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஒரு கோயிலை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தோட சுவாமி ஞாபகம் வருதோ இல்லையோ, சாமியை நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவோம். என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாள் திருவல்லிக்கேணினா பார்த்தசாரதி சுவாமின்வான். எத்தனை பேருக்கு ரங்கநாதர் ஞாபகம் வரும்? வேதவள்ளி தாயார் எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும்? திருவல்லிக்கேணினா பார்த்தசாரதி சுவாமின்னு சொல்கிறோம் அத்தனை பேருக்கும் வேதவள்ளி தாயாரும் ரங்கநாத சுவாமி ஞாபகம் வருதா? அதேமாதிரி திருப்பதின்னு சொன்னால் வெங்கடாஜலபதி ஞாபகம் வரும். ஆனால் வராகர் சுவாமியும் உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து கோவிந்தராஜன் சன்னதி எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும்? அதேமாதிரி நீங்கள் ஸ்ரீரங்கம்னா ரங்கநாதர் ஞாபகம் வரும். ஆனால் அங்கே இருக்கிற நின்ற நிலையில் சேவை சாதிக்கிற அந்த கோதண்டராமரும் தன்வந்திரி பகவானும் எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும்? எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோன்னா, கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி ஞாபகம் வரலன்னா கூட பிரசாதம் ஞாபகம் வரும். திருப்பதினா லட்டு ஞாபகம் வரும். பழனின்னு சொன்னால் பஞ்சாமிர்தம் ஞாபகம் வரும். திருவல்லிக்கேணினா சக்கரை பொங்கல் ஞாபகம் வரும். நாமக்கல்னா வடமாலை ஞாபகம் வரும். ஆஞ்சநேய சுவாமி ஞாபகம் வராரோ இல்லையோ, வடமாலை ஞாபகம் வரும். ஏன் இதை சொல்கிறோன்னா, இந்த பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம கொண்டாடணும் தான் சொல்லுவேன். சந்தோஷமான செய்தி, இதை நான் மறுக்கலை, கொண்டாடுங்கன்னு சொல்லுவோம். கொண்டாடுறதுனா என்ன? இப்போ நீங்கள் சித்திரை வருஷ பிறப்புன்னா உங்களுக்கு வேப்பம்புல பண்ணுற அந்த பச்சடி வந்து ஞாபகம் வரும். இப்போ சில பேர் ஒருவேளை மறந்துட்டாலும் என்னமோ. அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஆவணி மாதம் வர அந்த விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னால் கொழுக்கட்டை ஞாபகம் வரும். அதேமாதிரி தீபாவளின்னு சொன்னால் தீபாவளி லேகியம் ஞாபகம் வரும். அடுத்து வந்து இந்த பொங்கல் சொன்னீங்கன்னா சக்கரை பொங்கல் ஞாபகம் வரும். பெருமாளோட விரதத்தில் ரொம்ப தலையாய விரதங்களில் ரொம்ப முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம். துவாதசி அன்னைக்கு நம்ம சாப்பிட்றது உண்டு காலம்பரை. அதை சொல்லும்பொழுது அகத்திக்கீரியும் நெல்லிக்கனியும் ஞாபகம் வரும். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, நம்ம பாரம்பரியமான உணவுகளை நாம் இந்த முக்கியமான விரத காலங்கள்லையும் விழா காலங்கள்லையும் கட்டாயம் கொண்டாடணும். அதை கட்டாயம் பண்ணணும். வீட்டில் பாரம்பரியமான அந்த உணவுகளை நாம் விடவே கூடாது. இப்போ நீங்கள் பொங்கல் சொன்னீங்கன்னா அந்த சக்கரை பொங்கல் ஞாபகம் வரும். அடுத்த நாள் அந்த கதம்ப சாதம் எல்லா காய்கறியும் போட்டு பண்ணக்கூடிய அந்த உணவு ஞாபகம் வரும். இதை நம்ம பாரம்பரியங்களை நம்ம விடவே கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கும் உணவுக்கும் நிறைய ஒரு ஒற்றுமை உண்டு. அதனால் இந்த 4 நாள் பண்டிகையில் வீடுகளில் கட்டாயம் பாரம்பரியமான உணவுகளை பண்ணுங்கள். முதல்ல ஒருவேளை சில பாரம்பரிய உணவுகள் நாக்குக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் பின்னால் மனசுக்கு பிடிக்கும். எங்கள் பாட்டி பண்ணது, எங்கள் தாத்தா இந்த மாதிரி சமையல் தான் பண்ணி சாப்பிட்ருக்கார், எங்கள் பாட்டி இந்த மாதிரி சமையல் தான் பண்ணி சாப்பிட்ருக்காருன்னு நம்ம மனசில் பட்டாலே போகிறோம். சிறப்பாக இருக்கும். அந்த வாழை இலையும் பாரம்பரியமான உணவும் நமக்கே உரியது. இந்த பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் நமக்கே உரிய விஷயம் இல்லையா? அதனால் இதை நீங்கள் கட்டாயம் நம்ம பாரம்பரிய உணவுகளை கொண்டாடணும். பாரம்பரிய உணவுனா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாமே வந்து சாதாரண விஷயந்தான். கோயிலில் போங்க, சுண்டல் கொடுக்குறா பார்த்துருக்கீங்களா? புளியோதரை பார்த்துருக்கீங்களா? புளியோதரை பாருங்கள் 2 நாள் கெடாமல் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பீஸா கெடாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த புளியோதரையில் என்ன பெரிய மருந்தாக போடுறா? காஞ்சிபுரத்தில் பண்ணுற இந்த காஞ்சிபுரம் இட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 நாள் கெடாமல் இருந்திருக்கு. இந்த காஞ்சிபுரம் இட்லின்றது 3 நாள் கெடாது. இந்த புளியோதரைன்றது பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் 2 நாள் வரைக்கும் 1.5 நாள் வரைக்கும் சமாளிக்கும். அந்த காலத்தில் தயிர் சாதம் பண்ணி மூங்கில் கூடையில் எடுத்துகிட்டு வருவோம். அதாவது பாலை நல்லா காய்ச்சி சாதத்தை போட்டு குழைய வச்சு அதில் கலந்து கொஞ்சம் தயிரை விட்டு அதில் வேண்டிய அந்த மற்ற விஷயங்கள்லாம் திரும்பாரி பேக் பண்ணி கொடுப்பா வாழை இலையில். அது பார்த்தீங்கன்னா வழி நட போகிறவாளுக்கு அந்த 2 நாட்களுக்கு புளிக்காமல் இருக்கும். எத்தனையோ ஆச்சரியங்கள் பண்ணியிருக்கா இல்லையா? அதனால் பாரம்பரிய உணவுகளை இப்போ நம்ம நினைவு கூறணும். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகைகளில் தொடர்ந்து நம்ம பாரம்பரிய உணவுகளை கொண்டாடினால் அது சிறப்பாக இருக்கும். பழனிக்கு போனீங்கன்னா அந்த பஞ்சாமிர்தம் முருகனுக்கு கொடுத்தா தானே சிறப்பு. திருப்பதி போனீங்கன்னா அந்த லட்டு தானே பெருமாளுக்கு சிறப்பு. அந்த மாதிரி சிறப்பான விஷயத்தை நீங்கள் உணவாக பார்க்காதீங்க, பிரசாதம். அதே மாதிரி தான் நம்ம பெரியோர்கள் இந்த கொண்டு வந்த இந்த பாரம்பரியமான உணவுகள்லாம் நமக்கு கிடைச்ச பிரசாதங்கள். ஆனால் நம்ம இந்த பாரம்பரிய உணவுகளை மறந்து எதை நினைக்க போகிறீங்க? நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போயிட்டோம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ரெடிமேடாக வாங்கி சாப்பிட்றதையா நினைக்கிறீங்க? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று, எந்த பாரம்பரிய உணவும் செலவானதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? செலவுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது.